இப்பயும் சொர்க்கம் அப்படின்றது இருக்கா சார்? இருக்கு. இடங்கள் தான். இடங்கள். இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா? நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம தான் ஆதாரம். வேற உலகங்கள்ல ம். நம்ம மாடர்ன் சயின்ஸ் இப்போ இருக்கிற நவீன விஞ்ஞானத்துப்படி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானமி படி பார்த்தீங்கன்னா, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். இந்த சூரியன் வந்து நம்ம வந்து மில்கி வே பால்வெளி மண்டலத்தில இருக்கோம் இல்லையா? இதில வந்து இதிலே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இது இருக்கும். நெறைய இருக்கும். அதில வந்து இந்த இப்போ ஒரு பிறப்புலேருந்து இன்னொரு பிறப்பு பிறந்த உடனே பழசெல்லாம் ஞாபகம் இருக்குமானா ஞாபகம் இருக்காது. ஆனால் ஞாபகம் இருக்கிற குழந்தைகள் அந்த நம்ம ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, சில குழந்தைகள் வந்து பழைய பிறப்பில் பேசுகிற மொழிலாம் பேசியிருக்காங்க, ட்ராயிங் பண்ணுறாங்க. நான் அங்கே இருந்திருக்கேன், இங்கே இருந்திருக்கேன். அந்த மாதிரி அந்த அவங்க இருந்த வீடை கூட போயிட்டு அங்கே போய் புத்த இதுபடி பார்த்தீங்கன்னா, அந்த 4 லெவல்ஸ் இருக்குது. 4 லெவல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சோத்தப்பன்னா அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. சோத்தப்பன்னான்னா இப்போ புத்த கோட்பாடு. புத்தர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டைரக்ஷன் ஞானப்பாதை. இது பேர் ஞானப்பாதை. நம்ம இந்து மதத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா, நன்மை செய்தோம்னா சொர்க்கலோகங்கள் போகிறாங்க. சொர்க்கலோகத்தில் இருக்கிறவங்க நம்ம தான் வந்து பல 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 கோடி முறை வந்து நம்ம வந்து இந்த சொர்க்கலோகத்தில் இருந்திருக்கோம். இந்திரனாக பிறந்திருக்கோம், பிரம்மனாக இருந்திருக்கோம். நம்ம தான். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு டைம் வந்து இவ்வளோ தான் அப்படிலாம் கிடையாது. புத்த இதில் எப்படின்னா, என்ன சொல்ல ஒன்று வந்து இன்னொன்றா மாறும். சயின்ஸ்லேயும் பாருங்களேன், இந்த ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், எனர்ஜி இந்த மாதிரி சொல்லுவாங்க. கன்சர்வேஷன்னா என்னது? அது அழியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் இன்னொன்னா மாறும். ஒரு பொருளை எரிச்சோம்னா அது வந்து எனர்ஜியாக மாறும், ஆற்றலாக மாறும். ஆற்றலை நம்ம வந்து கொஞ்சம் அது பிடிச்சு வச்சோம்னா அது பொருளாக மாறும். இது எங்கேயாவது ஓடிடுமாங்கன்னா ஓடாது. இதுலேருந்து விடுபடணும். மனிதனுக்கு பல பிறவிகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க. இந்த எல்லா பிறவிகளும் மனிதனா தான் பிறப்பாங்களா? இல்ல ஆடு, மாடு, இந்த கோழி இந்த மாரி ரூபங்கள் மாறியும் அவங்களுக்கு பிறவி எடுக்க வாய்ப்புகள் இருக்கா? உண்மைதான். அதாவது எல்லாமே ஜீவன் தான். நம்ம மனிதனாக பிறக்கணும் அப்படின்றது கிடையாது. மனிதன் வந்து ஒரு மிகவும் ஸ்பெஷலான பிறப்பு நம்ம ஆக்சுவலா. ஔவையார் சொன்ன மாரி மானிடலாய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது உண்மைதானே? அது உண்மைதான். அது வந்து புத்த கான்செப்ட் தான். புத்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ம மனிதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மோட்சம் இல்ல நிப்பானா அந்த அந்த விடுதலை ஆகக்கூடிய ஸ்பெஷல் மைண்ட் செட் யார்ட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன்ட்ட ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50ல இருக்கும். நான் சொன்னேன். பாதி சுகம், பாதி பாதி துன்பம். இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம நம்ம நெனைச்சபடி நம்ம நம்ம சொல்றபடி நெனைச்சபடி நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? ஏங்க இவங்க தான் எனக்கு உயிருங்க. இவங்க தான் என் வாழ்க்கை அப்படி இப்படின்னு வேர்ல்டே இவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். அதே நபர், அதே பெர்சன் வந்து நமக்கு பிடிக்காத மாரி நடந்த உடனே என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்னுடைய பரம எதிரியே அவங்க தான் அப்படின்ற மாரி ஆயிடும் இல்லைங்களா? ஸோ அப்படியே ஃப்ளிப் ஆகும். 50-50 மாரி ஃப்ளிப் ஆகும். இப்பயும் சொர்க்கம் அப்படின்றது இருக்கா சார்? இருக்கு. இடங்கள் தான். இடங்கள். இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா? நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம தான் ஆதாரம். வேற உலகங்கள்ல ம். நம்ம மாடர்ன் சயின்ஸ் இப்போ இருக்கிற நவீன விஞ்ஞானத்துப்படி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானமி படி பார்த்தீங்கன்னா, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். இந்த சூரியன் வந்து நம்ம வந்து மில்கி வே பால்வெளி பால்வெளி. மண்டலத்தில இருக்கோம் இல்லையா? இதில வந்து இதிலே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இது இருக்கும். நெறைய இருக்கும். அதில வந்து இந்த பிளானட்ஸ்னா இடங்கள் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய பங்கு தான். ஓகேங்களா? சில இடங்கள்ல இப்போ உலகத்தில பார்த்தீங்கன்னா, இன்பம், துன்பம் மாரி பார்த்தீங்கன்னா, குளிர் கொஞ்ச நேரம் இருக்கும். சீசன் மாறி மாறி வரும். சில சில நேரம் ஹாட்டா இருக்கும். இதுதான் 50-50 ஓகேங்களா? சில உலகங்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹாட்டாவே இருக்கும். அது ஒரு நரகம், வெப்ப நரகம். சில உலகங்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கர கோல்டாவே இருக்கும். ஐஸாவே இருக்கும். அங்க இருக்கிற ஜீவன் அங்கேயும் பொறக்கும் ஜீவன். அங்க உடுத்துறதுக்கு உடை இருக்காது. ஷூ போட முடியாது. இருக்காது. அதிலயே அப்படியே நடந்து போவாங்க. சம் அனிமல்ஸ்லாம் அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாரி வந்து அது ஒரு நரகம். குளிர் நரகம். புத்த இதுபடி குளிர் நரகமும் இருக்குது. வெப்ப நரகமும் இருக்கு. ஆனா வந்து இதமான உலகங்கள் இருக்குது. அது வந்து சொர்க்கலோகம் அப்படின்ட்டு. நம்ம உலகமும் ஓரளவுக்கு இதமானது தான்.
ஓரளவுக்கு. அதே மாரி அந்த சொர்க்கலோகத்தில போயிட்டு நம்ம அவங்க கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அக்கறைக்கு போணும், இதெல்லாம் வேணாம், கீணாம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு புரியாது. ஏங்க நான் என்ஜாய்மென்ட் போணுங்க, எனக்கு மற்ற வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த நரகத்தில போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு உடுத்துறதுக்கே ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க பாட்டுக்கு இத வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க கிளம்புங்க முதல்ல. ஆனா மனித லோகத்தில பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ம். இவங்க கிட்ட கேட்டா தான் இந்த மைண்ட் செட்ல தான் கேட்டு அதே மாரி நெறைய பேரு வந்து அந்த அருகன் அந்த முக்தி பெற்றவங்க இருக்கிறாங்க. மனிதர்கள்ல தான் இருக்காங்க. அதனால மனித லோகம் தான் ஸ்பெஷலானது. மனிதன் ஸோ அதே மாரி அந்த பிறவி சொல்லுங்க சார். இப்போ மனிதனா பிறந்தவங்க அடுத்த பிறவியிலயும் மனிதனா தான் பிறப்பாங்களா? எதை நம்ம ஊக்குவிக்கிறோமோ, அதன்படி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா புத்த இதுபடி பார்த்தீங்கன்னா, அந்த 4 லெவல்ஸ் இருக்குது. 4 லெவல்ஸ் ஒண்ணு இருக்குது. அந்த சோத்தபன்னா அப்படின்னு ஒண்ணு இருக்குது ஆக்சுவலா. ம். சோத்தபன்னான்னா இப்ப புத்த கோட்பாடு. புத்தர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டைரக்ஷன் ஞானப்பாதை. இது பேரு ஞானப்பாதை. நம்ம இந்து மதத்து பேரு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சக்தி பாதை. பவர்ஸ். பவர்ஸ் நீங்க நம்ம பெற்று, அதை வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஆனா வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சக்தி வேண்டாம் நமக்கு. சக்தி நமக்கு தேவை கிடையாது. நம்ம இருக்கிற மாரி இருந்தா போதும். நம்ம மைண்டு ஃப்ரீனஸ் ரிலாக்ஸ் ஆயி நம்ம அக்கறைக்கு போகக்கூடிய இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா தான் புத்தர் வந்து விபாசனா தியானம் குடுக்குறாரு. அன்பு தியானமும் அந்த டைரக்ஷன் தான். ம். 2 தியானமுமே வந்து பார்த்தீங்கன்னா, அக்கறைக்கு போற ட்ராக் தான். ஸோ அ அந்த அப்போ வந்து நமக்கு எந்த பிறப்பு வேணாலும் கிடைக்கும். நார்மல்ல. ஆனா வந்து புத்த வழியில ஒரு 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 ஃபர்ஸ்ட் லெவல்ல மைண்ட் வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும். நம்மளே பார்க்கலாம். ஒரு லெவல் கழிச்சு அதாவது அது எப்படி ஃப்ரீனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கறை அக்கறை இருக்கு பார்த்தீங்களா? அக்கறைன்னா மோட்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மோட்சத்த வந்து ஒரு செகண்ட் ஆர் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் ஒரு நொடிய விட ரொம்ப சின்ன ஒரு மனது வந்து அப்படி பருகும். அப்படி தொட்டு பார்க்கும். அந்த தியானத்தில வந்து அக்கறைய வந்து தொட்டு ஒரு செகண்ட் ஆமா. பார்த்தது அப்டின்னாக்க, அவங்களுக்கு அந்த இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற பெஸ்ட்டான டேஸ்ட் வந்து தெரிஞ்சிரும். அந்த அக்கறை தான் வந்து துன்பமே இல்லாத அங்கேயுமே நம்ம உடலோட தான் இருப்போமா? இல்ல முக்தி நிலைங்கும்போது நமக்கு உடம்பே கிடையாது அப்படி இருப்போமா? ஆமா. புத்தர் இத பத்தி சொல்லி என்னன்னா, நம்ம அதாவது நம்ம இருக்கிற உலகம் பேரு வந்து கோட்பாட்டு உலகம், இல்ல கான்செப்சுவல் வேர்ல்ட் அப்டின்னு சொல்றாங்க. கான்செப்சுவல் வேர்ல்டுனா என்னன்னா, நம்ம கோட்பாடுனா என்னன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு, அ ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். அம் இப்போ இது அ என்ன சொல்றது? ஒரு செங்கல் மாரி இருக்குங்க. அத காதுல வச்சு பேசுனோம்னா, அமெரிக்கா கேட்கும். நம்பியிருக்க மாட்டோம். எது? இப்படி சொன்னோம்னா நம்ம நம்பியிருக்க மாட்டோம் முன்னாடி இல்லையா? முன்னாடி நம்பியிருக்க மாட்டோம். அது என்னது? ஃபோனு. ஃபோன் இல்லையா? ஸோ 3 ஐடியா சொல்றேன் நானு. செங்கல் மாரி இருக்கும் 1 இல்லையா? 2வது வந்து காதுல வச்சு பேசுறோம். 3வது அமெரிக்கா கேட்கும். 3 ஐடியாஸ் சொல்றேன். 3 ஐடியாஸ் இதெல்லாமே வந்து ஐடியா தான். ஐடியாஸ். ஸோ இந்த ஐடியா போன உடனே உங்க மைண்ட் என்ன சொல்லுது? செல்ஃபோன் அப்டி சொல்லுது. இல்லையா? அ இல்ல இன்னொன்று சொல்றேன். 4 சக்கரம் இருக்குங்க. கலர் கலரா இருக்கும். உள்ள உட்காந்து ஓட்டுவாங்க. என்னது அது? காரு. 4 சக்கரம்னா காரு. ஸோ அப்போ வந்து அப்போ இந்த 3 ஐடியாஸ் சொல்றேன் நானு. ஏதோ ஒரு விடுகதை மாரி. ஐடியா சொன்ன உடனே மனது அங்க போயிடுச்சு இல்லையா? மனது அத கேப்சர் பண்ணும். நம்ம உலகம் வந்து கோட்பாடு உலகம்னு சொன்னோம். ஐடியா உலகம். ஆனா வந்து நம்ம அக்கறைக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா, அங்க கோட்பாட்டு உலகம் கிடையாது. அங்க வந்து இந்த என்ன சொல்றது? இந்த கோட்பாடுலாம் கிடையாது. ஐடியாலாம் கிடையாது. இப்போ நம்ம மறுபிறவிகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால, இப்போ ஒரு பிறவி நம்ம எடுத்துட்டோம். இந்த பிறவி வாழ்ந்து முடிச்சுட்டோம். இப்ப இந்த அடுத்த பிறவி அப்படிங்கிறது எதன் அடிப்படையில மனிதனுக்கு அமையுது? இப்போ ஒரு குழந்தையே நம்ம எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 குழந்தைங்க 2 குடும்பத்துல பொறக்குது. ஒரு குழந்தை நல்ல ரிச்சான ஃபேமிலில, ஒரு குழந்தை ரொம்ப புவரான ஃபேமிலில ரோட்ல படுத்திருக்கு. 2 குழந்தைகளுக்கும் 2 வேற விதமான வாழ்க்கைய நம்மனால பார்க்க முடியுது. இது எதன் அடிப்படையில அவங்களுக்கு இந்த பிறவி கிடைக்குது? இப்போ நம்ம புத்தரையவே எடுத்துக்குவோம். புத்தர் வந்து அவருடைய நார்மல் லைஃப்ல சித்தார்த்தன். அவரோட ஹால்ஃப் பிரதர் அவரோட பிரதர் பேரு வந்து தேவதத்தன். தேவதத்தன். இப்ப தேவதத்தனுக்கும் இவரோட கேரக்டரும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, தேவதத்தன் வந்து என்ன பண்றாரு, அந்த அம்பு எய்றார். அந்த ஒரு ஸ்வான் ஒண்ணு இருக்கும். அந்த அன்னப்பறவை ஒண்ணு இருக்கும். அது மேல அம்பு எய்யுது. இவங்கலாம் பிரின்ஸ் இல்லையா? அம்பு எய்யுது. அந்த ஸ்வான் அங்கருந்து கீழ விழுந்த உடனே,
அங்கேருந்து ஓடி வரான். ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வந்த உடனே புத்தர் என்ன பண்றாரு, அந்த ஸ்வான எடுத்து அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு அந்த இத எடுத்துட்டு வச்சிருப்பாரு சித்தார்த்தன். அப்போ அவன் சொல்றான், "நான் தான் அந்த பறவைய வந்து சுட்டேன். இது பண்ணேன். அப்ப எனக்கு தான் எனக்கு குடு" அப்படின்னு சொல்றான். அவன் சித்தார்த்தன் சொல்றான், "குடுக்க முடியாது. நீ அத வந்து இது பண்ணிட்ட. அ இது என்ன வூண்ட் பண்ணிட்ட. அதனால நான் குடுக்க முடியாதுன்னு" சொன்ன உடனே, அவன் என்ன பண்றான், ராஜா கிட்ட போயிர்றான். ராஜா கிட்ட போன உடனே, ராஜா அப்புறமா வந்து அது வாதாடும்போது இவன் சொல்றான். சித்தார்த்தன் சொல்றான், "அ அவன் வந்து இத வந்து சுட்ருக்கலாம். ஆனா அத காப்பாத்தியது நான் தான். அப்ப எனக்கு தான் சொந்தம்" அப்படின்னு சொல்லி அந்த ஜீவன வந்து காப்பாத்துறாரு. அதனுடைய ஜீவன காப்பாத்துறாரு. ஸோ, அப்ப அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணாவே வளரும் பொழுது பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் வேற வேற சாய்ஸஸ் இருக்கு. ஒருத்தன் நெகட்டிவ் செய்றான். அது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தேவதத்தன் வந்து நெகட்டிவ் பண்ணிட்டே இருப்பான். புத்தருக்கு எதிர்த்தே பண்ணிட்டே இருப்பான். அதுவும் கர்மா தான். ஆனா புத்தர் எல்லாமே பாசிட்டிவ்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேங்களா. ஸோ, அது மாரி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அந்த தேவதத்தன் என்ன பண்ணுவான், புத்தர விட அந்த மேஜிக்லாம் கத்துப்பான். நெறைய கத்துக்கிட்டு, மாங்க்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி மேஜிக்லாம் காமிப்பான். என் பக்கம் வந்துருங்க அப்படின்லாம் ஏதேதோ ட்ரை பண்ணுவான். ஆனா புத்தர மேட்ச் பண்ணவே முடியாது. கடைசி 2 பேருக்கும் அந்த சின்ன வயசுலேருந்தே போட்டி இருந்துட்டே இருக்கும். போட்டி அதாவது 2 பிரதர்ஸ்க்கு எப்பவுமே போட்டி. அந்த மாரி வந்து ஸோ அந்த அந்த அதான் அந்த பாஸ்ட் கர்மாஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து புத்தா வந்து என்ன சொல்றாருன்னா, போதும் நம்ம வந்து அக்கறைக்கு போறதுக்கு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து அதாவது தேவலோகத்தில பிறந்தாலும் வந்து அங்கே பெர்மனன்ட் கிடையாது. அதாவது இந்து மதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது பேரு வந்து இது என்ன சொல்றது, புத்த மதத்தில வந்து பிறப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க இதில வந்து அவதாரம் என்று சொல்றாங்க. அவதாரம் என்றது வந்து ஏதோ ஒரு சம்திங் நடத்துறதுக்காக அவங்க வந்து பண்றாங்க. ஏதோ ஒரு நோஷன், ஏதோ ஒரு நோக்கம் இருந்துட்டே இருக்குது அவங்களுக்கு. ஆனா புத்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நோக்கம் தேவையில்ல. அவங்க வந்து இப்போ ஒரு பிறப்புலேருந்து இன்னொரு பிறப்பு பிறந்த உடனே பழசெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னா, ஞாபகம் இருக்காது. ஆனா ஞாபகம் இருக்கிற குழந்தைகள் அந்த நம்ம ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகள் வந்து பழைய பிறப்புல பேசுற மொழிலாம் பேசியிருக்காங்க. டிராயிங் பண்றாங்க. நான் அங்க இருந்திருக்கேன், இங்க இருந்திருக்கேன். அந்த மாரி அவங்க இருந்த வீட கூட போயிட்டு அங்க போய் ம். இவங்கலாம் இருந்தாங்களான்னு செக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேராநார்மல் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இதுவும் உண்மதான். சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்போ அந்த குழந்தை வந்து 5 வயசு, 6 வயசுல, 7 வயசுல வந்து அந்த மாரி வேற ஒரு மொழிய சுலபமா பேசுது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, பட் ஆனா அது எல்லாருக்கும் நடக்கறதில்ல. அது ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப ரேர் கேஸஸ்ல தான் நம்ம அது பார்க்க முடியுது. நடக்குது. புத்தர்ட்ட அவ இருக்கும்பொழுது ஏன் வருவாங்கன்னா, புத்தர் தான் அந்த பாஸ்ட் லைஃப்ஸ பார்க்கக்கூடிய ஆளு. ம், ம். புத்தர் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா வந்து அவரு ஜீவனே ஒரு ஸ்பெஷலானது. அவர் தான் வந்து தன்னுடைய முன் பிறப்புகளையும் பார்ப்பாரு. அடுத்தவங்களுடைய இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வரும்பொழுதே அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு பாஸ்ட் கர்மாஸ் இது எல்லாமே வந்து அப்படியே டக் டக்குன்னு தெரிஞ்சிரும் அவருக்கு. தெரிஞ்ச உடனே அவரு என்ன அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு கிளியரா தெரியும் அவருக்கு. இப்ப எந்த பக்குவத்தில அதாவது புத்தரோட இதுபடி என்னன்னா, அந்த அக்கறைக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன அவர் செய்யணுமோ, அவருக்கு நான் சக்தி குடுக்குறேங்க. அது குடுக்குறேன். அது கிடையாது. ஓகேங்களா? ஃப்ரீ ஆகுறதுக்கான எந்த இதுவோ அத வந்து அவர் குடுப்பாரு. அந்த காலத்தில வந்து உண்மையிலேயே வந்து பிரில்லியன்ட்டான மக்கள் இருந்திருக்காங்க. அவர்ட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மனது வந்து பழுத்தம்னா என்னன்னா, ஒரு ஒரு லெவல்ல தான் வருவாங்க. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவரு அவரு அவரோட சொல்றத கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த அக்கறைக்கு போனவங்கலாம் இருக்காங்க. இப்ப இந்த நம்ம சக்தி வழிபாடு அப்படிங்கிறது, இந்த சுவாமி, கோயில், பூஜை முறைகள் இத தானே நம்ம ஆமா. சக்தி கரெக்ட். நீங்க வழிபாடுன்னு சொன்னீங்க சொல்றோம். கரெக்ட். ஆமா, ஆமா. ஸோ அது இல்லாம புத்த இதில அத உடைக்கணும். அத உடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உண்மையானது வந்து கண்ணுக்கு தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சாங்கியங்கள், சம்பிரதாயங்கள். சம்பிரதாயங்கள்னா, நான் அத பண்றேன், இத பண்றேன், தீவார்த்தனா அப்படி இப்படின்னு எல்லாமே பண்றாங்க இல்லைங்களா? இது பேரு வந்து சீலபத பரமசா அப்படின்னு புத்த இதில சொல்லுவாங்க. சீலபத பரமசன்னா, அதாவது அதுதான் அதுதான் ஃபர்ஸ்ட்டு இத உடைக்கணும். ஃபர்ஸ்ட்டு எத உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கயிறு கட்டியிருக்காங்க. அவங்க நெனச்சுக்கிட்டாங்க, இந்த கயிறுனால நான் வந்து எனக்கு எல்லாம் நன்மை கிடைக்குது அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க என்ன பண்ணணும்னா, அத உடைக்கணும். அத உடைக்கும் பொழுது தான் ரியாலிட்டிக்கு வருவாங்க. இல்லைங்களா? ஏன் நடக்குது? எதுக்கு ஏன் நடக்குதுன்னு நடக்குது? யோசிக்க இப்ப ஆரம்பிப்பாங்க. நன்மை செய்தோம்னா சொர்க்கலோகங்கள் போறாங்க. சொர்க்கலோகத்தில இருக்கிறவங்க நம்ம தான் வந்து பல 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 கோடி முறை வந்து நம்ம வந்து இந்த சொர்க்கலோகத்தில இருந்திருக்கோம். இந்திரனாக பிறந்திருக்கோம்.
பிரம்மனாக இருந்திருக்கோம். நம்ம தான். ம். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு டைம் வந்து இவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. சயின்ஸ் படி அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி வேற பிரபஞ்சம் இருந்தது. ஒன்று வந்து இன்னொன்றா மாறும். மாய உலகத்தில தான் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வரும். ஆனா வந்து புத்த இதில எப்படின்னா, என்ன ஒன்று வந்து இன்னொன்றா மாறும். சயின்ஸ்லயும் பாருங்களேன், இந்த ஆங்கிலத்தில சொல்லணும்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், எனர்ஜி இந்த மாரி சொல்லுவாங்க. கன்சர்வேஷன்னா என்னது? அது அழியாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொருள் உதாரணத்துக்கு இன்னொன்னா மாறும். ஒரு பொருள எரிச்சோம்னா, அது வந்து எனர்ஜியா மாறும். ஆற்றலாக மாறும். ஆற்றல நம்ம வந்து கொஞ்சம் அது பிடிச்சு வச்சோம்னா, அது பொருளாக மாறும். இது எங்கேயாவது ஓடிடுமாங்கன்னா, ஓடாது. இதுலருந்து விடுபடணும். ஓகேங்களா? அ இந்த மாதிரி இப்ப மாய கோட்பாடுல தான் அந்த மாரி திடீர்னு போறது, வர்றதெல்லாம். இதுல அப்படி கிடையாது. அதனால நமக்கு வந்து அந்த டைம் ஓடிட்டே இருக்கு நமக்கு. டைம் ஓடுதுன்னா என்ன? துன்பம் நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் நம்ப. இதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்வேகான்னு சொல்லுவாங்க. வேகம் வரணும். எத நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கறைக்கு போகணும், விடுதலை ஆகணும். இதெல்லாம் போதும், டைம் ஆயிட்டே இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விடுதலை ஆகணுங்கிற அந்த அந்த வேகம் வரணும். புத்தர் சொல்றாரு. புத்தர் இது கேட்கும்போது அந்த வேகம் வரும். ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நெறைய விஷயம் புத்தர் நம்முடைய வாழ்வியல் முறை பத்தி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பிறவிகள் பத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி. ம்.